சேலம் பாகல்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் திமுகவினர் தகராறு செய்ததாக பாமக எம்எல்ஏ அருள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதற்காக மாணவர்களின் காலில் விழுந்து அவர் மன்னிப்பும் கோரியிருக்கிறார். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, என்ன நடந்தது? விவரங்கள் என்ன? சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இருக்கக்கூடிய முத்துநாய்க்கம்பட்டிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பாகல்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் இன்று விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மிதிவண்டி வழங்கும் விழா பள்ளியில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏரியா என்பதனால் மேற்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அருள் அந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கிறார். எம்எல்ஏ அருள் பாமக கட்சியை சார்ந்தவர். அங்கு அவர் பள்ளியில் பரீட்சை நடப்பதனாலும் சற்று வேறு காரணங்களாலும் குறைவான நேரம் இருப்பதாக கூறி அவர் மட்டும் பேசி நிகழ்ச்சியை விரைவாக நிறைவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே அங்கிருந்த திமுகவை சார்ந்த அந்த ஊரை சார்ந்த பிரமுகர்கள் பாமகவை சார்ந்த ஒருவர் மட்டும் பேசி நிகழ்ச்சியை முடிவு செய்தது எப்படி, திமுகவினர் யாரையும் பேசுவதற்காக அனுமதியை ஏன் வழங்கவில்லை என்று கூறி அவரிடம் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனிடையே சிறிது நேரத்தில் சமாதானம் செய்யப்பட்டு மிதிவண்டி வழங்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே மாணவர்கள் முன்னிலையிலேயே இந்த வாக்குவாதம் நடந்த காரணத்தினால் இந்த ஒரு தகராறு ஏற்பட்டதற்கு வருத்தம் தெரிவித்து எம்எல்ஏ அருள் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களிடம் வருத்தம் தெரிவித்து அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கோரினார். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நன்றி கோகுல், விவரங்களை வழங்கியமைக்காக. தொட்டு பாருங்க.